அங்கே வச்சு பாருங்கள், அப்போ தான் வேறு மாதிரி இருக்கும். வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, 2 நாளுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதை பற்றி தான் பேச போகிறேன். ஆஸ் யூஸ்வல் ஃப்ரெண்டை கூப்பிடுவான், ஃபோன் பண்ணுவான். ஒரு 5 மணி 6 மணி அந்த மாதிரி ஃபோன் பண்ணுவான். போயிட்டு கொஞ்ச நேரம் எங்கே டீ கடையில் நிற்க வச்சு அங்கே கொஞ்ச நேரம் பேசிவிட்டு, ஐபிஎல் வேறு ஸ்டார்ட் ஆகிக்குது, ஐபிஎல் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வரைக்கும் பார்ப்போம். அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்துடுவோம். இன்றைக்கி என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளான் போட்டு சரி அப்படின்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்தோம் அங்கேயும் இங்கேன்ட்டு. சடனாக டிக்கெட் புக் பண்ணிட்டோம். ஃபுல் டிராஃபிக் வேறு. அது பார்த்தீங்கன்னா சின்ன ரோடு. அந்த பக்கம் ஒரு கார் வரும், இந்த பக்கம் ஒரு கார் போகும், அவ்வளோதான். அதில் வேறு அந்த பக்கம் இந்த பக்கம் 2 பக்கமும் டூ வீலர் நிற்க வச்சுட்டுக்கிறாங்க. அது யாரால் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு, ஒரு ஆண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அங்கேயே ஒரு 1/2 ஹவர் வேஸ்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக முன்னாடி போயிட்டு வர நேராக வந்துட்டாங்க ஆப்போசிட்டில். ஸ்கூட்டி எடுத்துகிட்டு நடுவில் வந்துட்டுங்கிறாங்க. எங்களையும் போக விடல, அவங்களையும் போகாமல் நடுவில் வந்து நிற்க வச்சுட்டு ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. அதை வேறு தேட்டரு படம் முடிஞ்சு வெளியே வந்துட்டுக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஃபுல் டிராஃபிக் ஆகிடுச்சு, உள்ளே போக முடியல. கடைசியில் போய் பார்க்கிங் பண்ணிட்டோம். கூட ஒருத்தன் வந்தவன் ஃபுல்லாக க்ரௌடு பார்த்துட்டு, நான் வரல, நான் காரில் இருக்கிறேன், நீங்கள் 2 பேர் மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவன் காரில் இறந்துட்டான். பார்க்கிங் காசு வேறு கொடுத்துட்டான். அவன் வந்து உள்ளே வந்து பார்க்கிங் பண்ணிட்டான். கரெக்டாக அவன் வந்துட்டான் பார்க்கிங் கேட்குறதுக்கு காசு, அதுவும் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா சொல்கிறான், நான் வரல, நீ 2 பேர் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு. அதுக்கு எங்களை விட்டுட்டு வேற எங்கன்னா அவன் போயிட்டுருக்கணும். இப்போ உள்ளே போகிறோம். போனவனே சம்பவம், குடிச்சிட்டு வந்துட்டுக்கிறான் உள்ளே ஒருத்தன். அவனை பிடிச்சி அடிச்சிட்டுக்கிறாங்க. படம் பார்க்குறதா அவங்களும் பார்க்குறதா கரெக்டாக எங்களுக்கு 5 சீட்டு முன்னாடி சண்டை ஆகிட்டுக்குது. படத்தையே பார்க்க விடல. அதுவும் வேறு அன்றைக்கி நைட்டே ரிலீஸ் ஆன அன்றைக்கி நைட்டே பார்க்கணும். ஃபுல்லாக பேப்பர் போட்டு அது இதுன்னு சட்டை கிட்டெல்லாம் ஊற்றி சுற்றிக்கிட்டு. படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ போர் அடிக்காமல் இருந்துச்சு, அவ்வளோதான். ஸ்டோரி அது இதெல்லாம் எதுவுமே பார்க்கக்கூடாது. சும்மா போனோம், போர் அடிக்காமல் ஒரு 2 ஹவர் அப்படி பார்த்துட்டு சும்மா உட்காந்துட்டு வந்தோம். விஷுவலாக நல்லா இருந்துச்சு, ஆனால் கேமரா ஒர்க்கு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எடிட்டிங், மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்ததுனால தான் அந்த படம் அவ்வளோ நேரம் பார்க்க முடிஞ்சிச்சு. இல்லைன்னா அப்பயே முன்னே ஏஞ்சி வந்துருப்போம். அதுவும் அனிருத்தனால சொல்லவா வேணும். எங்கெல்லாம் படம் ஒரு மாதிரி ஸ்லோவாக லேக் ஆகிற மாதிரி இருக்கும், அங்கெல்லாம் ஒரு பீஜம் போட்டுட்ருக்காங்க. அதனால தான் அந்த படமே இன்னும் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ரிவ்யூலாம் பார்த்துட்ருப்பீங்க. இங்கே ரிவ்யூ சொல்ல வரல, நம்ம என்ன ஆச்சுன்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? படத்தோட ரிவ்யூ தெரியும்னா, ப்ளூ சட்டை மாறன், இந்த ப்ளூ சட்டை இல்லை, ப்ளூ சட்டை மாறன் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ப்ளூ சட்டை மாறனை போய் பார்த்து தெரிஞ்சுங்க. அதை வந்து ஃபுல்லாலாம் பார்க்காதீங்க. ஸ்டார்டிங்கில் கடைசியில் லாஸ்ட்டில் ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் அப்படி இருக்குல்ல, அங்கே வச்சு பாருங்கள், அப்போ தான் வேறு மாதிரி இருக்கும். வில் see you soon. Until then, bye bye.